பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பேச போயிருங்க, நான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன் பாருங்க அப்படின்னாப்புல ஓவராக பேசிட்டு போயிட்டாப்புல. உள்ளூர் வாக்கப்படும் காப்பாத்தில் இந்த எனக்கு வயசாகிடுச்சுருந்தாரு. ஆமாம் வயசாகிடுச்சு, இனிமேல் பொண்ணாக கொடுக்க போகிறேங்க போல். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், தெரியல டபுள் ஆக்ஷனாக இல்லை ஒரே ஆள் 2 பேரும் வராங்களான்னு தெரியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ரவிக்குமார் சார் பற்றி சொல்லணும், என்ன சொல்லணும்னு தெரில. இவ்வளோ பெரிய டேரக்டரு, ஆனால் என்ன மாதிரி ஒருத்தர் கூப்பிட்றாரு, அதுக்கு ஒரு 10 கால் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு. சார் நான் ஷூட்டிங் ஷெட்யூல் கேட்டு சொல்கிறேன் சார்ட்டு திரும்பியும் கால் பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. இந்த அளவுக்கு தெரில அந்த டெடிக்கேஷன் எப்படி சொல்ல தெரியல. பட் அந்த அவர் சினிமாவை நேசிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னையும் மதிச்சுங்க கூப்பிட்றதுக்கு முதல் நன்றி சார். சாரோட நடிக்கும்போது அவருக்குள்ள இருக்க இயக்குனர் வெளியே வரவே இல்லை. ஆனால் அவர் இயக்குனர்ன்ற ஒரு கர்வம் மட்டும் அவர்கிட்ட எப்பயுமே தெரிஞ்சது, அந்த பிஹேவியர்லேயே தெரிஞ்சது. சீனோட கண்டினியூலாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவார். பட் ஆனால் எந்த சூழ்நிலையும் சீனில் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டார். அவ்வளோ மரியாதை இன்னொரு இயக்குனருக்கும் சரி. ஸோ அவரோட சேர்ந்து அவங்களும் அவரோட டெலிவரி வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் முக்கியமாக தங்கமகன் பார்த்து நான் சாப்பிட்டு சொன்னது, அந்த மெமரி மறந்து போகிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது சார். சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது அந்த படத்தை வச்சுட்டு அதை காணும் தேடணும் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. செம்ம ஆக்டர், எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு ஒரு டேரக்டரோ அதை விட செம்ம ஆக்டரு. அது எஸ் அ ஃபேனாக நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய படமும் நடிக்கணும் சார், அதுக்கு. அப்புறம் சுதீப் சார், நான் சுதீப் சார் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கெட்டுவிதல் பார்த்தோன்னே 2 பேரும் உடனே சடனாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன்னு தெரியல, 2 பேருக்குள்ள லவ் வந்துச்சு. அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும் சொன்னார். அவர் சுற்றி இருக்கிற அவர் தெரிஞ்ச இல்லை தெரியாத யாரை கேட்டாலும் சரி, அவர் நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நல்ல மனுஷன் சொல்கிறத மட்டும் மிஸ் பண்ணாமல் சொல்கிறாங்க. சீரியஸ் ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய மனுஷன் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் சார். அண்டு இமான் சாரோட இப்போ ரெக்க படம் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு கூட மேலே கூட வச்சு, அதாவது ரொம்ப நாள் முன்னாடி இன்னொரு ஆடியன்ஸ் சொன்னதான் திரும்பி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மண்ணுன்னு ஒரு படம் நடிக்கும்போது நார்மல் பக்கத்தில் இந்த இவருப்பா அந்த பத்திரம் வச்சுக்கிறப்ப அவர் தான் பாரு, இன்னொருத்தர் தெரியல, அவனுக்கு யார் தெரியல அப்படின்னு கடைசியில் சொன்னாங்க. இந்த கூட மேலே கூட வச்சு பாட்டில் அந்த ஐஸ்வர்யா கூட வச்சுப்பா அவர் தான் பாருன்னு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருந்துச்சு. ஸோ அது கொடுத்த நன்றி. ஸோ அதுதான் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.